எல்லாருக்கும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு ப்ரெக்னென்சி டைமில் தான் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நார்மல் டேஸ்லேயே கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். லாஸ்ட் வீக் டெஸ்ட் எடுத்தப்போ 9 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபுட் வழியாக அப்படின்னா சோரோட்டி தான் எடுத்துக்கணும். அதனால் ஹஸ்பண்ட் வந்து நேற்று சாட்டர்டே லேட்டாக தான் தூங்கினாங்க, ஒரு 12 மணிக்கு தான். ஆனால் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போய் இந்த சோரோட்டி வாங்குறதுக்காக போயிட்டாங்க போல். நான் எந்திரிச்சு எங்கட ஆளக்கானுமேன்னு கால் பண்ணி கேட்டேன். அந்த மாதிரி சோரோட்டி காலையிலே போனால் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 கடை ஏறி இறங்கியிருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஏதோ ஒரு கடையில் இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சு கொடுப்பாங்க. எனக்கு இது சமைக்கவே தெரியாது. இன்றைக்கி ஒர்க்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து அவங்க வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. பட் வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட எல்லா சத்தையும் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சோரோட்டியை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். தொலைன்னு இருக்கிற சோரோட்டி நல்லா ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள தோலெல்லாம் பிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா தோலெல்லாம் பிஞ்சு வந்துடும். அந்த சோரோட்டியை வந்து கத்தியால் நல்லா கீறி விட்டுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் உப்பு லெமன் போட்டு மேலே தடவி விட்டு ஒரு 10 இல்லைனா 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். சோரோட்டியை ஸ்பூனில் நல்லா குத்தி இந்த மாதிரி வந்து நெருப்பில் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். சுற்றி சுட்டு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தம் வடிஞ்சு ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா சுட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.